நாளைக்கு சனிக்கிழமை விஜய் சேதுபதி வரப்போறாரு. அவர் என்ன கேட்க போறாரு, என்ன பண்ண போறாரு, இந்த வாரம் முழுக்க எந்த விதமான கண்டென்ட்டுமே கிடையாது, எதை பற்றிலாம் பேசுவார் அப்படின்னு மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கு. முக்கியமாக 2 பேரை விஜய் சேதுபதி ரோஸ்ட் பண்ணியே ஆகணும். அது ஒன்று பிரஜன், இன்னொன்று சாண்ட்ரா. ஏன்னா இந்த 2 பேரும் கணவன் மனைவியாக சேர்ந்துக்கிட்டு பண்ணுற அலப்பறை தாங்க முடியலை அப்படிங்கிறது மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கு. விஜய் சேதுபதி செய்வாரா? அப்படி விஜய் சேதுபதி செய்கிறார் அப்படின்னா இந்த வாரங்கள் அவர் கேட்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒன்றா நம்ம பார்த்துருவோம். முதல்ல நேற்று நைட்டு நடந்த அந்த ஒரு பாலிட்டிக்காக ஒரு பிரச்சனை. திவ்யா சாண்ட்ரா பிக் பாஸ் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பிக் பாஸை மதித்து ஜெயிலுக்குள்ளே போயிருந்தாங்கன்னா ஒரு விஷயம் இவ்வளோ தூரம் பெருசாக வெடிச்சிருக்காது. ஒன்று. இன்னொன்று, திவ்யாவுக்கு தலை வலிக்குது, அதனால் அவங்க பால் கேட்குறாங்க. பால் குடிச்சிட்டு மாத்திரை போடணுன்னு சொல்கிறாங்க. அவங்க சாப்பிடலை, அதனால் நம்ம ஒரு கிளாஸ் பாலை கொடுத்துருவோம், அவங்க சாப்பிட்டுட்டு ஜெயிலுக்கு போட்டோம் அப்படின்னு எஃப்ஜே நினச்சிருந்தா நைட் அந்த சம்பவம் நடந்தே இருக்காது. ஸோ இந்த விஷயத்தில் யார் மேலே சரி யார் மேலே தப்பு அப்படிங்கிறத விஜய் சேதுபதி அவர்கள் அட்ரஸ் பண்ணணும். என்ன கேட்டால் எஃப்ஜே கேட்ட பாலை கொடுத்துருந்தா அந்த பிரச்சனை நடந்தே இருக்காது. ஒன்று. இல்லையா, பிக் பாஸை மதித்து அவங்க முன்னாடியே ஜெயிலுக்கு போயிருந்தாங்க அப்படின்னா அங்கே எந்த விதமான எப்படி சொல்கிறது, எந்த விதமான பேச்சுக்களோ எந்த விதமான சண்டைகளோ நடந்திருக்காது. இப்போ பிக் பாஸ் விக்கல்ஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா. மக்கள் அதையும் கேள்வியாக கேட்குறாங்க. அது என்ன ஆனால் டாஸ்க் லெட்டர்னா விக்கல்ஸையே படிக்க வைக்கிறது, விக்கல்ஸ்க்கு எதுக்கு இந்த சிறப்பான ஒரு சூப்பர்வைசர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுக்காக கொடுக்குறாரு? இது தப்பு இல்லையா? எஃப்ஜே இருக்கான் தலையா, அவனையே பார்க்க சொல்லியிருக்கலாமே, விக்ரமுக்கு எதுக்கு இந்த ஸ்பெஷல் ஃபோக்கஸ் அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. சரி, ஓகே. இந்த வீக்கெண்டில் விஜய் சேதுபதி எதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த ப்ரஷ் மேட்ரை அவர் கேட்கல. போன வாரத்தில் இந்த பால் மேட்ரையாச்சும் அவர் கேட்கணும். யார் சரி யார் தப்பு அப்படிங்கிறத அவர் அட்ரஸ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறமா தன்னுடைய நண்பராகிய பிரஜன் மற்றும் நண்பனின் மனைவி சாண்ட்ரா அவர்களை வச்சு கிழிக்கிறாரோ இல்லையோ, அட்லீஸ்ட் அவங்க பண்ண சேட்டைகள், அவங்க பண்ண பிரச்சனைகளை பற்றி பேசியே ஆகணும். பிரஜன் இருக்கக்கூடிய சக கண்டஸ்டன்ஸை எல்லாரையுமே அவர் த்ரெட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காரு லிட்ரலாக. இது எந்த விதத்துலையும் நம்ம அனுமதிக்க முடியாது, எந்த விதத்துலையும் இதை நம்ம சப்போர்ட் பண்ணவும் முடியாது. ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் என்கிட்ட மோதுனா உன்னை நான் காலி பண்ணிடுவேன், உன்னை டேஷ் பண்ணிடுவேன், உன்னை இடிச்சிருவேன், உன்னை பொழந்துருவேன். வியானாவை அப்படி தான் பேசுகிறாரு. வியானாலாம் வந்தால் நான் பொறாண்டி விட்டுருவேன் அப்படின்றாரு. சுபிக்ஷாலாம் வந்தால் நான் முடிச்சு விட்டுருவேன் அப்படின்றாரு. விக்கல்ஸ்லாம் என்கிட்ட வந்தீங்கன்னா நான் உன்னை டேஷ் பண்ணிடுவேன் அப்படின்றாரு. இப்படி ஒவ்வொருத்தரையும் நான் நேராக மோதுவேன், நான் அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், நான் ஆம்பளை. ஒரு பக்கம் சாண்ட்ரா நான் பொம்பளை, என் கூட இருக்க ஆம்பளை அப்படின்னு அவங்க பேச, நான் ஒரு வாட்டியும் இவர் தன்னைத்தானே ஒரு ஆம்பளை, நான் பேசுவேன், நான் மோதுவேன், நேராக மோதுவேன், நான் கண்ணாடி மாதிரி இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. எதில் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அப்படின்னா, வீக்கெண்டில் விஜய் சேதுபதி நம்மளை எதுவுமே கேட்க மாட்டார், ஏன்னா நம்ம பண்ணது எல்லாமே சரி, மற்றவங்க பண்ணது தான் தப்பு, அவங்கள தான் வச்சு கிழிக்க போகிறாருன்ற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருக்காங்க. அதுக்கான காரணம் சேதுபதி அவர்கள். ஸோ அது எல்லாமே அவர் அட்ரஸ் பண்ணணும். ஒரு பக்கம் ஆம்பளைன்னு பேசிக்கிட்டு இருக்க பிரஜன் எந்த அளவுக்கு ஒரு வன்மகூடனும் இருக்காரோ, அதே வன்மகூடம் தான் விக்கல்ஸ் விக்ரமும். அவர் மார்க் பண்ணுறன்ற பேரில் மற்றவங்களை ட்ரிகர் பண்ணுறதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லை. காலையில் சுபிக்ஷா கிட்ட இதே விக்கல்ஸு சுபிக்ஷா கேட்குறா, ஒரு ஸ்டாண்டப் காமெடினா ஆகணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அதுக்கு இவன் என்ன சொல்கிறான், உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயம் எனக்கு பயங்கரமான ப்ளஸ்ஸாக இருக்குது. ஒன்று, நான் ஆம்பளை, இன்னொன்று என்னுடைய வாய்ஸு அப்படின்றான். ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் என்னடா இருக்குது ஸ்டாண்டப் காமெடியில்? ஏன் ஃபீமேல் ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் இல்லையா? இவன் இப்படி பேசுகிறான். அப்போது பிரஜனுக்கும் விக்கல்ஸ்க்கும் என்ன அங்கே வித்தியாசம் இருக்குது? விக்கல்ஸ் ஒவ்வொரு இடங்கள்லையும் அவருக்கு பிடிக்காத நபர்களை அவர் ட்ரீட் பண்ணுறது, எந்த அளவுக்கு அவங்கள மார்க் பண்ணுறாரு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதையும் விஜய் சேதுபதி அவர்கள் கேட்கணும். அண்ட் இந்த வாரத்துக்கு தலை போட்டியாக இருந்து எஃப்ஜே அவர்கள் ஒரு மயிரையும் கிழிக்கல, அதையும் கேட்கணும். வியானாவும் எஃப்ஜேவும் சேர்ந்து ஒரு கன்றாவியான காதல் கண்டென்ட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை நிச்சயமாக அட்ரஸ் பண்ணணும். அதே மாதிரி பார்வதி பல இடங்களில் சொல்லியிருக்காங்க, அரோராவும் கமருதனும் தன்னை வாண்டடாகவே அவங்க ட்ரிகர் பண்ணுற மாதிரி என் முன்னாடியே சில விஷயங்கள் பண்ணுறாங்க, எனக்கு அது பிடிக்கல, நான் ஒதுங்கி போகிறேன், ஆனால் தேடி என் முன்னாடி பண்ணுறாங்க அப்படின்னு
பார்வதி சொல்லியிருந்தாங்க. ஆரம்பத்தில் பார்வதி சொன்னதில் எனக்கு கருத்தே கிடையாது. ஏன்னா அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான், அதை எல்லாமே நீ எதுக்கு எடுத்துக்கிற, நீ வேலையை பார்க்க வேண்டியதானே நானும் நினச்சேன். ஆனால் போக போக நோட் பண்ணும்போது எனக்கே என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, பார்வதி கிராஸ் ஆகும்போது வரும்போது போகும்போது எல்லாமே இவங்க 2 பேரும், குறிப்பாக அரோரா வந்து கமருதன் மேலே கை போடுறதும் கமருதனை கையை பிடிக்கிறதும் கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடுறதும் இதை வாண்டடாகவே பண்ணுறாங்க. ஸோ பார்வதி சொன்னது உண்மைதான், வாண்டடாகவே அரோரா பல இடங்களில் பண்ணுறாங்க. அண்டு எப்படி அரோராவை பார்வதி வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணாங்களோ அதே மாதிரி அரோராவும் பார்வதியை கேரக்டர் அசாசினேட் பண்ணுறாங்க. போன வாரம் பார்வதியை கேட்ட மாதிரி இந்த வாரம் அரோராவை கேட்பாரா சேதுபதி? என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்க ஆல்ரெடி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, எனக்கு வெளியில் ஒரு பையன் இருக்கான், அவனை பிடிக்கும், இன்னும் நான் வந்து சொல்லலை, பட் எங்களுக்குள்ளே ஒரு மியூச்சுவலாக ஒரு விஷயம் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பையன் வெயிட் பண்ணுறான், எனக்காக நான் என்ன சொல்ல போகிறேன்றதுக்காக வெயிட் பண்ணுறான்னு சொல்லியிருப்பாங்க. அதை எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க அரோரா. இந்த மாதிரிலாம் அவள் சொல்லிவிட்டு உன் கூடயே இந்த மாதிரி பழகிறா அப்படின்னா அவள் யார்? இப்போ என்ன அவள் சொன்னால, அப்போ அவள் யார்? வெளியில் ஒரு பாய் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள ஒரு பாய் ஃப்ரெண்டை தேடுறானா அவள் யார் அப்படின்னு கமருதன் கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவனும் உட்காந்து ஆமாம் ஆமாம் அப்படி தான், கரெக்டு தான், அவன் எதுக்கு பொசசிவ் ஆகணும் அப்படி இப்படின்னு அவரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதையுமே கேட்கணும். ஒவ்வொருத்தரும் இந்த வாரத்தில் டாஸ்க் பண்ணுறன்ற பேரில், என்டர்டெயின் பண்ணுறன்ற பேரில் கடுப்பேற்றிருக்காங்க ஆடியன்ஸை. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணணும், முக்கியமாக இந்த கப்புள்ஸை. அண்ட் விக்ரமுக்கு ஒரு வார்னிங்கை கொடுக்கணும். கப்புலாக இந்த வீட்டுக்குள்ளே போட்டதே அன்ஃபேரு அப்படின்னு அந்த கப்புலை நோக்கி வன்மத்தை கூட்டுறதுல பிரயோஜனம் கிடையாது. அவங்க சேர்ந்து விளையாடுறாங்க, குரூப்பாக வந்து ஒரு டாஸ்க் பண்ணுறாங்க, இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க, இதை மட்டும் நம்ம அட்ரஸ் பண்ணலாம். ஒரு கப்புலாக நீங்கள் எப்படி போடலாம், எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வரலாம், அதுவே அன்ஃபேர் அப்படின்னு நம்ம அவங்கள கேள்வி கேட்க முடியாது. கேட்க வேண்டியது சேதுபதி கிட்டேயும் பிக் பாஸ் கிட்டேயும். ஸோ அதையும் விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணணும். ஹெவி ரோஸ்ட் இந்த 2 பேருக்கும் இருக்கணும். பார்வதி பெருசாக இந்த வாரம் எதுவும் பண்ணலை. விக்கல்ஸை கேட்கணும், கனியை கேட்கணும், அண்ட் சாண்ட்ரா வந்து கனியை கிளவின்னு சொன்னதை கேட்கணும். கனியோடைய வயசு 31ன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, எனக்கு அதில் மிகப்பெரிய டவுட் இருக்குது, அதை வந்து நாளைக்கு பேசுவோம். கனியை கேட்கணும், அண்டு அரோராவை கேட்கணும். வேறு யார் இருக்கா, இன்னும் யாரெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே இந்த வாரங்களில் என்னென்ன வந்து சில்லற வேலைகள் பண்ணியிருக்காங்களோ அது அத்தனையும் கேட்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் கேட்டுக்கிறேன். பார்ப்போம் அவர் என்னெல்லாம் கேட்குறாரு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் விஜய் சேதுபதி கேட்பாருன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.